நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழியோட 4வது நாள். இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி வேற. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதுக்காக பண்ண போறோமா? ஹனுமன் ஜெயந்தினால ஆஞ்சநேயர் வடை பண்ணலாம்னு இருக்கேன். ஆஞ்சநேயர் வடையா? ஓ, கிரன்ச்சியா சூப்பரா இருக்குமே, அதுவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச வடை. பண்ணலாமா? வாங்கோ. முதல்ல உளுந்த அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா ஜலம் இல்லாம வடிச்சுட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு கலந்துக்கணும். அப்போதான் நல்லா அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வாழை இலையோ இல்லைன்னா இந்த ஷீட்டையோ தட்டிட்டு நீங்கள் வடை போட ஆரம்பிக்கலாம். வர இந்த ஷீட்டோடு இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இப்படி மேலே வச்சு இதை வச்சு அழுத்த வேண்டியதுதான். வச்சுக்கோமா. அழுத்தின பழமா நடுவில் ஒரு ஓட்டை போடணும். ஆஹா, நன்னா வந்துட்டு இருக்கு. நன்னா பொன்னிறமா முருன்னு பார்க்கறதுக்கே அழகா இருக்கு இந்த ஷேப்பு. நீங்களும் ஆப்பில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஈஸி தான். டக்குன்னு அரை மணி நேரத்தில் இதை வடையை பண்ணி முடிச்சிடலாம். இது சத்தம் அடங்கிடுது, அதனால இதை எடுத்துடுறேன். இதை முதல்ல போட்டது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க எல்லாம். ஆஞ்சநேயர் வடை ரெடி ஆயிடுத்து. அம்சையும் பண்ணியாச்சு. அப்புறம் என்னம்மா, டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் அதை மாதிரியே பண்ணி செய்வீங்க. நல்லா இருக்கு வடை, சூப்பரா. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? பிடிச்சிக்கோ. ஆஞ்சநேயா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா அந்த மிளகு இதோட இருக்கு. டெய்லி நான் மிளகுலயே பண்ணிட்டு இருக்கேன், தெரியல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் அடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.